வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. யாருமே எதிர்பார்க்காத தகவல் ஒன்று வந்திருக்குங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டம் ஒன்று நடத்தினாருங்க. அவர் மேலே ஊழல் வழக்க போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவரை கைது செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1லேருந்து 2 மாதம் அவரை சிறை தண்டனை கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. புதிய முதலமைச்சரையும் திமுக தரப்பில் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன ஏது ஏன் அவரை கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, ஒன்றிய அரசை எதிர்த்து பார்த்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் ஒரு பேரணி நடத்தினாங்க. அதுவும் எங்கள் சென்னை மெயின் ரோட்லேயே இப்படி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அவதூறாக இருக்கிறதா சொல்லிட்டு ஒன்றிய அரசு மேலே எதிர்த்து நீங்கள் போராட்டம் நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவரை கைது செஞ்சுருக்காங்க தற்காலிகமாக. அது சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 மாதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக ஆட்சி தானே, கண்டிப்பாக அவர் 1லேருந்து 2 வாரத்தில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தற்காலிக முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரத்தில் ஒரு கேள்வி போயிட்டுருக்குங்க. ஏன்னா துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும் தற்காலிகமாக இருந்தாலும். ஆனால் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு கட்சி வட்டாரத்தில் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அனுபவசாலி வாய்ந்த துரைமுருகன் அவர்களை நீங்கள் தற்காலிக முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர் இத்தனை வருஷம் கட்சியில் இருந்ததுக்கு ஒரு மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை நிறைய பேர் ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இல்லை நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா நீ கட்சியில் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் மட்டும் அவர்கள் மட்டும் இல்லை, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இவங்களாம் கட்சியில் மூத்த தலைவர்கள் தான். இவங்களாம் இருக்கும்போது எப்படி இவர் உதயநிதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு, ஆதரவாக பேசியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்குறேங்க. ஏன்னா கட்சியிலே ஒரு பெரிய ஒரு சண்டை போயிட்டுருக்கு. இந்த உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் சொல்லலாம் ஓகே அவர் துணை முதலமைச்சர், ஆனால் அவருக்கு தமிழக மக்களை பார்க்குறவளுக்கு அனுபவம் கட்சியில் இல்லைங்க. அவர் அதிகபட்சமாக ஒரு 6லேருந்து 7 வருஷமாக தான் அரசியலே இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா எம்எல்ஏ இருந்தார், அதுக்கப்புறம் அமைச்சர் ஆனார், கல்வித்துறை அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனார், இப்போ துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு அனுபவம் வேணும். சீனியர் பிளேயர் செந்தில் பாலாஜிலாம் பொன்முடிலாம் இருக்காருங்க, அவங்களாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவு வருது. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தல் வரை கிட்ட வருது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உங்களோட கருத்துக்கள் 2026 திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா, உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள். அதே போல் உங்கள் ஆதரவு யாருக்கு அதுவும் மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.